லஞ்ச் பாக்ஸுக்கு இன்றைக்கி சப்பாத்தி பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் ஃபஸ்ட்டு அந்த வேலையை பார்த்துடலான்னு மாவு, எண்ணெய், சீனி, உப்பு இதெல்லாம் போட்டு வெதுன்னு தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. கடாயில் எண்ணெய், கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக நறுக்குனது, வெங்காயம், குடமிளகா, பன்னீர், அது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சமாக மிக்சடு ஹர்ப்ஸு, மிளகு ஜீரக பொடி, கரம் மசாலா, உப்பு சேர்த்து வதக்கி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே கடாயில் தக்காளி 2 அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம், தயிர் கொஞ்சம், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகு ஜீரக பொடி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி வச்சிருந்தோம்ல, அதையும் சேர்த்து ஒரு பெரட்டி கடைசியாக கசூரி மேத்தி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணால் மசாலா ரெடி. இன்னொரு சைடில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பிள் பேன் கேக் பண்ண போகிறேன். ஆப்பிள் தோல் எடுத்துட்டு கோதுமை, நாட்டு சக்கரை, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஆப்பிள் கூட கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சு அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி தவால எண்ணெய் இல்லைனா நெய் போட்டு அதுக்கப்புறம் பேன் கேக் ஊற்றி செவக்க விட்டு எடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் ஆப்பிள் ஸ்லைசஸ் வச்சு அதுக்கு மேலே தேன் ஊற்றி கொடுத்தேன். சாப்பிட்றதுக்கு உண்மையாகவே அம்புட்டு ருசியாக இருந்தது. ஐதான் இன்னும் எந்திரிச்சு வரல. நான் லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணி ஸ்கூலுக்கும் அனுப்பிட்டேன்.